வணக்கம் தர்ணி டிவி நேயர்களே, இது உங்கள் தர்ணி டிவியின் கமர்ஷியல் பசார். இன்றைக்கி நம்ம இருக்கிற இடம் எங்கன்னா நெல்லை டவுன் ஆர்ச் மற்றும் ரத்னா தேட்டருக்கு சென்டரில் இருக்கிற விஜய் பைக் ஷோரூமில் தான் இருக்கிறோம். ஸோ எல்லாருமே கோவிட்-19 அப்படின்னு ஒரு இஷ்யூவை கடந்து நிறைய பேர் அதனால் நிறைய பாதிக்கப்பட்டு நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்மளோட லைஃப் அப்படியே மாறுற மாதிரி நிறைய ஃபெஸ்டிவல்ஸு நிறைய வரப்போகுது. நம்ம நவராத்திரியாக இருக்கட்டும், அதுக்கடுத்து தீபாவளியாக இருக்கட்டும், நிறைய வரப்போகுது. ஸோ எல்லாருமே விழாக்கள் ஆஃபர்ஸ் அப்படின்னு நிறைய நம்ம இப்போ பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி நம்ம விஜய் பைக் ஷோரூம்ஸில் இந்த விழாக்கால நாட்களை முன்னிட்டு எந்த மாதிரி ஆஃபர்ஸ் எல்லாம் எந்த மாதிரி பைக்ஸுக்கு கொடுக்குறாங்கன்றதை நம்ம விஜய் பைக் ஷோரூமோட எம்டிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் மேடம். சார், அதாவது இப்போது நவராத்திரி தீபாவளி எல்லாமே கண்டினியூஸாக வருது. ஸோ ஆஃபர்ஸ் அப்படின்னாலே வாடிக்கையாளர்கள் ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. அதுவும் இந்த கோவிட்-19க்கு அடுத்து வர ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஆஃபர்ஸ் வாடிக்கையாளர்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள் சார். ஓகே, தரணி டிவி வாடிக்கையாளருக்கு இந்த விழாக்கால சிறப்பு வாழ்த்துதல். ஸோ நான் விஜய் பைக்ஸோடைய மேனேஜிங் டைரக்டர். இப்போ விஜய் பைக்ஸ் ஹீரோ டீலர்ஷிப்போடைய ஒரு அங்கீகாரம். எங்களுக்கு இங்கே திருநெல்வேலி டவுன் பகுதி மக்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கணும்னு சொல்லி, சர்வீஸுக்கு ஒரு சேல்ஸ் வண்டி எடுக்கிறதா இருந்தாலும் அதுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ மோட்டார் கார்ப்லேருந்து எங்களுக்கு 2018 ஏப்ரல்லேருந்து எங்களுக்கு இங்கே ஆரம்பிக்கிறதுக்கு எங்களுக்கு உத்தரவாதம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் ஆரம்பித்து இப்போ 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம் நாங்கள் அடி எடுத்து வச்சுருக்கிறோம். ஸோ 3வது வருஷங்கிறது பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்டிங்லேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு தமிழ்நாட்டு மக்களுங்கிறதுல உலகத்தையே ஒரு ஆட்டி படைச்ச ஒரு கோவிட்-19ங்கிறது இன்றைக்கி உலகத்தில் யாராலையுமே மறக்க முடியாத ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயம். இன்னுமே எல்லோரும் மக்களுக்குள்ளே அது இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் இதையும் தாண்டி போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான். ஏன்னா இன்றைக்கி லைஃப்பில் நிறைய ப்ளஸ் மைனஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நிறைய நெகட்டிவ் விஷயத்தை நம்ம புறம்பே தள்ளிட்டு ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு போகணும். அது மாதிரி தான் நான் இந்த கோவிட்-19 நம்ம கிடச்ச என்ன பாசிட்டிவான தாட்ஸுங்கிறத எடுத்துகிட்டு போகணும். பொதுவாக தீபாவளிங்கிறதே என்னென்னா ஒரு கெட்டதை விட்டுட்டு நல்லதுக்கு போகணுங்கிறது தான் அதோட தீபாவளியோட ஃபெஸ்டிவலே மெயினாக செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ அப்படிங்கும்போது இந்த ஒரு நல்ல ஒரு ஃபெஸ்டிவல் சீசனில் ஒரு நல்ல ஒரு கஸ்டமருக்கு பெனிஃபிட் கொடுக்கணும்னு சொல்லி ஹீரோ மோட்டார் கார்ப் பிளான் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஹீரோ மோட்டார் கார்ப் பார்த்திங்கன்னா இந்தியன் கம்பெனி கிட்டத்தட்ட 1982 ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்காங்க. ஹீரோ ஹோண்டான்னு இருந்து ஒரு 2011 ஹீரோன்னு சொல்லி தனியாக இண்டிவிஜுவல் கம்பெனியாக ஒரு உருவெடுத்து இன்றைக்கி ஃபஸ்ட்டு இந்தியன் கம்பெனி டு ஹாவ் மேனுஃபேக்சரிங் லொக்கேஷன் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ். இன்றைக்கி சவுத் அமெரிக்காவில் அங்கே டீலர்ஷிப் கொடுத்துருக்காங்க, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரீஸில் டீலர்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ வேர்ல்டு ஃபுல்லாக நிறையா கண்ட்ரீஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணி அங்கே செல்லிங் பண்ணி டீலர்ஷிப்லாம் வச்சுருக்காங்க. ஸ்ரீலங்காவில் இருக்குது, எக்ஸ்போர்ட் நிறையா பண்ணுறாங்க. ப்ளஸ் சில கண்ட்ரீஸில் அவங்க டேரெக்டாக டீலர்ஷிப் போட்டு டேரெக்டாகவே பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 1 கம்பெனி 2000 பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக இந்த 19-20வது வருஷத்தை அடி எடுத்து வைக்க போகிறாங்க. வேர்ல்டு நம்பர் 1 கண்டினியூஸாக ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸில். இன்றைக்கி உலகத்திலேயே அதிகமாக ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் பண்ணக்கூடிய கம்பெனி கன்சிஸ்டன்சியாக விடாமல் ஒரு தொடர்ச்சியாக 19-20 வருஷம் வரணுன்னா அது ஒரு லேஸ்பட்ட விஷயம் இல்லை. இதுக்கு வாடிக்கையாளர் தான் எங்களுக்கு பலம். ஏன்னா நாங்கள் எவ்வளோ தான் நல்ல ப்ராடக்ட் என்ன கொடுத்தாலும் வாடிக்கையாளர் அதில் திருப்தி அடையாமல் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் இதை ஜெயிக்க முடியாது. ஸோ இப்படிப்பட்ட வாடிக்கையாளருக்கு இந்த தீபாவளியில் என்ன ஸ்பெஷல் ஆஃபர் அப்படிங்கிறது தான் நான் இப்போ சொல்ல போகிறேன். ஸோ பொதுவாகவே தீபாவளி டைம்னாலே மக்கள் எதிர்பார்க்குறது கேஷ் ஆஃபர் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாங்க. சிலர் நான் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த தீபாவளியில் எங்கள் கம்பெனி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஒரே வாடிக்கையாளருக்கே அவங்க எலிஜிபிளாக இருந்தால் ஒரு 3 ஆஃபர் கம்பைண்டாக கிடைக்கிற மாதிரி கூட பண்ணியிருக்காங்க. ஏன்னா பொதுவாக எல்லா இதுலேயும் இது இல்லைன்னா இது, இது இல்லைன்னா இது அப்படி தான் கொடுப்பாங்க. இப்போ இந்த ஆஃபர் இந்த தீபாவளியில் கேட்டகரி வைஸாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேஷ் ஆஃபர், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், லாயல்ட்டி ஆஃபர், கார்ப்பரேட் ஆஃபர்னு சொல்லி ஒரு 4 ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த ஆஃபர் என்னங்கிறத பற்றி தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன்.
ஸோ இது வந்து ஹீரோ மோட்டோ கார்ப்பில் வந்து கடைசியாக லான்ச் பண்ண ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் வெஹிக்கிள் எக்ஸ்ட்ரீம் 160Rன்னு சொல்லி ஃபியூல் இன்ஜெக்ஷனில் த பெஸ்ட் பவர் இன் தேட் கிளாஸ் 160 செக்மெண்ட்டில் 4.5 செகண்ட்ஸில் வந்து உங்களுக்கு 60 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகக்கூடிய ஒரு பவர் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. லான்ச் பண்ணி ஒரு ஷார்ட் டைம்லேயே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கஸ்டமர் மத்தியில் ஒரு நல்ல ஃபீட்பேக் எல்லாம் கிடச்சிருந்தது. ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு வந்து இப்போ அந்த ஃபெஸ்டிவல் சீசனில் கம்பெனி என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 3 ஆஃபர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு 3000 ருபீஸ் எங்கள் கம்பெனி கொடுத்துருக்காங்க. லாயல்ட்டி ஆஃபர்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த லாயல்ட்டி ஆஃபர்னால் என்னென்னா இந்த கஸ்டமர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற வெஹிக்கிள் வந்து ஏற்கனவே ஹீரோ கஸ்டமராக இருந்து இன்னொரு ஹீரோ வெஹிக்கிள் எடுக்கிறாங்கன்னா அது ஒரு ப்ரைடு ஹீரோக்கு. ஏன்னா எங்கிட்டேருந்து திருப்பி வெளியில் போகாமல் எங்கள் வண்டி எடுக்கிறாங்கன்னா தே ஆர் சாட்டிஸ்ஃபைடு கஸ்டமர்னு அர்த்தம். ஸோ அப்படியே எடுக்கிற கஸ்டமருக்கு வந்து எக்ஸ்சேஞ்சு கூட அடிஷ்னலாக அந்த லாயல்ட்டின்னு சொல்லி ஒரு ஆஃபர் 2000 ருபீஸுக்கு பண்ணி கொடுக்குறாங்க. இது போக இந்த எக்ஸ்சேஞ்ச் லாயல்ட்டி போக அடிஷ்னலாக வந்து ஒரு 2000 ருபீஸ் வந்து கார்ப்பரேட் கஸ்டமர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு 2000 ருபீஸ். இந்த கார்ப்பரேட் கஸ்டமர்னால் என்ன கேட்டகரி அப்படிங்கிற டிவிஷன் வந்து எங்களுக்கு அநேகமாக 1 or 2 டேஸில் என்னென்னு தெரிஞ்சிடும். ஸோ எந்த ஒரு சில கார்ப்பரேட் கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் அதுக்கு என்னெல்லாம் ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த 3 ஆஃபருமே பொதுவாக இப்போ எப்படி பண்ணுவாங்கன்னா இதுக்கு முன்னால் உள்ள ஃபெஸ்டிவல் சீசனில் என்ன பண்ணுவாங்கன்னா எய்தர் அந்த எக்ஸ்சேஞ்ச் இல்லைனா லாயல்ட்டி இல்லைனா கார்ப்பரேட் இது ஏதாவது ஒன்று தான் சொல்லி அப்ளிகபிள். பட் இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு கஸ்டமர் இந்த 3 ஆஃபருக்குமே எலிஜிபிளாக இருந்தால் we can give that 3 ஆஃபர். ஸோ ஆல் டுகெதர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7000 ரூபா இந்த வெஹிக்கிளுக்கு ஆஃபர் கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆஸ் எ ஹீரோ டீலர் எங்களுக்கே வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா இது மாதிரி இது வரைக்கும் பண்ணதில்லை. பட் இதில் வந்து எங்களுடைய டீலருடைய ஷேரிங்கும் இருக்கும். பட் இருந்தாலும் ஆஸ் அ விஜய் பைக்ஸ் ஹீரோ ஒரு கம்பெனியோட சேர்ந்து நாங்கள் இதை வந்து இந்த டைமில் நாங்கள் கொடுக்குறதுல we are happy. ஏன்னா இதுக்கு முன்னால் உள்ள வருஷங்களை விட இந்த வருஷம் செலிப்ரேஷனை வந்து மக்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய சிரமங்களை அனுபவித்து அதை தாண்டி வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது அந்த மக்கள் நம்மளுக்கு ஏதாவது பெனிஃபிட் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு இருப்பாங்க. ஸோ அவங்கள திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ப்ரீமியம் செக்மெண்ட் கஸ்டமருக்கு கொடுத்துருக்க இந்த ஆஃபர் வந்து 7000 ருபீஸ் இது கிளப் பண்ணி இதில் ஒருவேளை இந்த 2 இது இல்லை இந்த ஒன்று தான் இருக்குன்னா அந்த ஒரு ஆஃபர் கிடைக்கும். இந்த 2 ஆப்ஷன் இருக்குது, இந்த 3வது இல்லைன்னா அந்த 2 ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ இது வந்து கஸ்டமருக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஒரு ஆஃபர். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற செக்மெண்ட் வந்து ஸ்கூட்டர் செக்மெண்ட். ஸ்கூட்டர்ஸுங்கிறது வந்து பழைய காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் வந்து ஸ்கூட்டர் தான் பைக்கோட. பட் ஆனால் ஒரு பர்டிகுலர் காலகட்டத்தில் அந்த ஸ்கூட்டர் போய் பைக் மாறி இப்போ 2005 பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு ஸ்கூட்டர் மார்க்கெட் வந்து ஒரு பூஸ்ட் ஆகிருக்கு. அதுக்கு காரணம் வந்து என்னென்னா முன்னால் உள்ள ஸ்கூட்டருக்கெலாம் ஃப்ரண்ட்டில் ஒரு சீட் இருக்கும், பின்னால் ஒரு சீட் இருக்கும், தனியாக இருக்கும். இது வந்து அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி ஒரு ஸ்டெப் அப் மாடல்னு சொல்லி சிங்கிள் சீட்டாக கொடுத்ததுனால லேடிஸும் ஜென்ஸும் உட்காந்து போகிறதுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொண்டு வந்துட்டாங்க. அது போக இன்றைக்கி மக்கள் வந்து எல்லாருமே வந்து இந்த பைக் யூஸ் பண்ணுறதே எப்படி ஆகிடுச்சுன்னா எல்லார் வீட்லேயும் கார் வருச்சு. இப்போ பைக் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, எங்கேயாவது பக்கத்தில் கடைகளுக்கு போகிறது இந்த மாதிரி வரும்போது இந்த ஸ்கூட்டர்னால் சீட்டு கீழே வச்சுக்கிடலாம், ஃப்ரண்ட்டில் கால் கீழே வச்சுக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ லேடிஸ் மட்டும் இல்லாமல் ஜென்ஸும் சில நேரம் வீட்டில் வேஷ்டி கொடுத்துருப்பாங்க. அவங்க வந்து டக்குன்னு ஒரு இடத்துக்கு போய் ஒரு ஜாமான் வாங்கிட்டு வரணுன்னா அந்த வேஷ்டியோடய போயிடலாம். ஸோ அந்த கம்ஃபர்டபிலிட்டி வந்து இருக்கும். அது போக லேடி ஸ்கூலில் காலேஜ் போகிற பசங்க இவங்களுக்குலாம் வந்து இனிஷியலாக வந்து ஒரு டிரைவிங் படிக்கிறதுக்கு முன்னால் இனிஷியலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு வண்டி வேணும்னா இது கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும்னு சொல்லி வாங்கி கொடுக்கு. ஸோ பைக்கை விட ஒரு ஸ்கூட்டர் வந்து மல்டிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு இது கிடைக்கிறதுனால இந்த ஸ்கூட்டரோட சேல் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஸோ நம்மகிட்ட வந்து ஸ்கூட்டர் ஹீரோவில் வந்து ஸ்கூட்டர் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 மாடல் ஸ்கூட்டர் இருக்குது. பேசிக் மாடல் வந்து ப்ளஷர் ப்ளஸ் 110cc இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மேஸ்ட்ரோ எட்ஜ் 110cc. அதே மேஸ்ட்ரோ எட்ஜில் 125cc இருக்குது. அண்ட் டெஸ்டினி இந்த மாடல் வந்து 125cc. இந்த 4 மாடலுமே வந்து எங்களுக்கு வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதில் பர்டிகுலராக அந்த டெஸ்டினிலாம் பார்த்திங்கன்னா கம்ப்ளைண்ட்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா ஃபைன் டியூன் பண்ணி, ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப நாள் ஆச்சு இதை லான்ச் பண்ணி.
ஸோ அதுக்கு அடுத்த மாடல்கள் எல்லாமே இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கம்ப்ளைண்ட்ஸே இல்லாமல் நல்ல ஃபைன் டியூன் பண்ணி நல்ல முறையில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஸ்கூட்டர் செக்மெண்ட்டுக்கு, ஏன்னா இப்போ பொதுவாக எல்லாருமே எடுக்கக்கூடிய ஒரு மாடல் ஸ்கூட்டருக்கு எவ்வளோ இது பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கேஷ் ஆஃபர்னு சொல்லி 2100 ரூபா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்த கஸ்டமருக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே தேவையில்லை, வண்டி எடுக்கிறேங்கன்னாங்கனாலே கேஷ் ஆஃபரு 2100 ரூபா. அது போக அந்த கஸ்டமர் வந்து பழைய வாகனம், இங்கே ஹீரோ வாகனம்னாலும் சரி இல்லை வேறு எந்த வாகனம் வச்சுருந்தாலும் அதை எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து எடுக்கிறாங்கன்னா அந்த எக்ஸ்சேஞ்ச் மதிப்பில் அடிஷனலாக 2000. ஸோ இப்போ இந்த 2 ஆப்ஷனுமே வச்சுருந்தாங்கன்னா அந்த கஸ்டமருக்கு வந்து 2100 ப்ளஸ் 2000 மொத்தம் 4500 ரூபா ஆஃபர் கிடைக்கும். ஒருவேளை இவங்க கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க, அதுக்குரிய ப்ரூஃப் சப்மிட் பண்ணாங்கன்னா அதுக்கும் அடிஷனலாக 2000 ரூபா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 6100 ரூபா வந்து ஆஃபர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே எப்படின்னா, இந்த 3ல் கேஷ் வந்து கண்டிப்பாக யாருக்குனாலும் கிடச்சிரும், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அது ஃபினான்ஸில் எடுத்தாலும் அவங்களுக்கு அந்த கேஷ் ஆஃபர் உண்டு. சிலர் யோசிப்பேன், கேஷுக்கு எடுக்கல, ஃபினான்ஸில் தானே எடுக்கும், அப்போ எப்படி டிஸ்கவுண்ட்? அப்படிலாம் கிடையாது. ஃபைனான்ஸில் எடுத்தாலும் இந்த கேஷ் ஆஃபர் உண்டுங்கிறத மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு பதிலாக ஃபினான்ஸ் கம்பெனி எங்களுக்கு தராங்களே தவிர அதுவும் எங்களுக்கு வந்து கேஷ் தான். ஸோ அதனால் அந்த ஃபினான்ஸில் எடுத்திங்கன்னா அந்த முன்பணமாக எடுக்கிற அமௌண்ட்டில் இதை குறைச்சிக்கிட்டு நாங்கள் அவங்ககிட்ட வாங்கிடுவோம். ஸோ அதனால் இந்த கேஷ் ஆஃபருங்கிறது எல்லாருக்கும் டிஃபால்ட்டாக கிடச்சிரும். இன்னொரு வாகனத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறவங்களுக்கு அந்த 2 ஆஃபர் கிடைக்கும். கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த 3மே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இதுவும் வந்து ஒரு கஸ்டமருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த 3ம் கிளப் பண்ணி இவ்வளோ பெரிய ஆஃபர் வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு ஃபெஸ்டிவல் சீசன்லேயும் இது வரைக்கும் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து இந்த மாதிரி ஒரு ஃபெஸ்டிவல் சீசனில் ஸ்கூட்டர்ஸ்க்கு வந்து இந்த ஆஃபர் வந்து பண்ணி கொடுத்ததில்லை. இதுவுமே ஒரு நல்ல ஒரு ஆஃபர் தான். இப்போது ப்ரீமியம் செக்மெண்ட்டு ஸ்கூட்டிக்கெலாம் வந்துட்டு நிறைய ஆஃபர் சொன்னீங்க. உங்ககிட்ட இருக்கிற 125 சிசிக்கு வந்து நீங்கள் எந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள் சார். 125 சிசியை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட வந்து 2 மாடல்ஸ் இருக்குது, சூப்பர் ஸ்ப்ளெண்டர் அண்ட் கிளாமர். இப்போ BS6 பார்த்தீங்கன்னா இந்த 2 மாடலுமே பார்த்தீங்கன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷனில் வந்துடுச்சு. ஸோ ஃபியூல் இன்ஜெக்ஷனில் மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னால் இருந்த சூப்பர் ஸ்ப்ளெண்டர் கிளாமரை விட இப்போ உள்ள சூப்பர் ஸ்ப்ளெண்டர் அந்த ஃபினிஷிங், அந்த ஸ்டைலிங், சின்ன சின்ன மோனோகிராம், அந்த கிராஃபிக்ஸு, ஃப்ரண்ட்டில் எம்ப்ளம், அந்த கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. பார்த்தோடனே நம்மளுக்கு அப்பீல்னு சொல்லுவாங்க, பார்த்தோடனே பிடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்தோடனே பிடிக்கிற மாதிரி நல்ல அட்ராக்ஷனாக நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக உள்ளது நல்லா இப்போ நல்லா போயிட்டுருக்கு மூவிங்கில். ஸோ இந்த சூப்பர் ஸ்ப்ளெண்டருக்கும் கிளாமருக்கும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்குமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேஷ் ஆஃபர் 2100 ரூபா உங்களுக்கு கேஷ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நார்மலாக நீங்கள் கேஷ்க்கு கட்டி நீங்கள் வண்டி எடுக்கணுனாலே 2100 rupees கேஷ் பெனிஃபிட் கிடைக்கும். இது போக நீங்கள் வந்து ஒரு பழைய வாகனத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னாச்சுன்னா எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் வந்து 1000 rupees உங்களுக்கு கூடுதலாக எடுத்து மதிப்பு போட்டு எடுக்கிறாங்க. ஸோ அப்போ கிட்டத்தட்ட இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3100 ரூபா வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் இருக்குது. ஸோ இந்த ஆஃபர் எல்லாமே வந்து இந்த ஃபெஸ்டிவல் சீசனில் இந்த 17ஆம் தேதி அக்டோபரில் ஆரம்பித்து அடுத்த தீபாவளி முடிஞ்சு நவம்பர் 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல் ஆஃபர் கண்டினியூ ஆகுது. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம நிறைய ஆஃபர்ஸ் வந்து பார்த்தோம், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர், கேஷ் ஆஃபர் எல்லாமே. இதெல்லாம் வந்து ரெடி கேஸில் உள்ளவங்களுக்கு. ஸோ வந்து நிறைய பேர் நான் இமெயிலில் வாங்கலாம், இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கலான்னு இருப்பாங்க. ஸோ அதை மாதிரி அவங்களுக்கு எந்த மாதிரி ஆஃபர்ஸ்லாம் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க சார்? இப்போ இது வரைக்கும் கேஷ் ஆஃபர் எல்லாம் பார்த்தோம். இப்போ இதுலேயுமே நம்மளுக்கு வந்து இப்போ பேசிக் செக்மெண்ட்ஸ் இருக்குது. பேசிக் செக்மெண்ட்ஸ் சொல்கிறது இப்போ 100cc வெஹிக்கிளில் வந்து HF Deluxe, ஸ்ப்ளெண்டர், பேஷன் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. இந்த மாடல்ஸ்க்கு வந்து கேஷ் ஆஃபருங்கிறது கம்பெனி இந்த டைமில் ப்ரொவைட் பண்ணலை. ஸோ பட் அது எதுன்னு ஏன் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து கஸ்டமருக்கு ரைஸ் ஆகும். ரீசன் என்னென்னா, இப்போ ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் ஓரளவு ஃபுல் ஃப்ளெஜ்டாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதனால் இந்த வெஹிக்கிள் இந்த 3க்கும் வந்து ஏற்கனவே கொஞ்சம் ஷார்ட் சப்ளைனால் டிமாண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறனால அந்த சப்ளை வைஸே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பண்ண முடியாத சுச்சுவேஷன் இருந்தது. ஸோ இப்போ தான் அது கொஞ்சம் பெட்டராகி வந்திருக்கு. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பேசிக் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கஸ்டமருக்கு வந்து ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் மற்ற இப்போ இதனால் நம்ம சொன்ன மாடல்ஸ் எல்லாத்த விட இந்த பேசிக் செக்மெண்ட் வந்து ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கும்.
ஸோ அதனால் கஸ்டமர் பொதுவாக என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா இந்த ஃபினான்ஸ் ஸ்கீம் இதில் என்ன இருக்குது, இனிஷியல் பேமெண்ட் கம்மியாக கொடுத்து எடுக்கிறது மாதிரி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இதில் அதனால் என்ன சொல்லி பண்ணியிருக்காங்கன்னா கம்பெனி ஃபினான்ஸ் மூலியமாக ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹீரோ கம்பெனியோடைய அவங்களுடைய ஓன் ஃபினான்ஸ் ஹீரோ ஃபின்கார்ப்னு சொல்லுவாங்க. ஹீரோ ஃபின்கார்ப் என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு லோ இனிஷியல் பேமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 4,999 ரூபா கட்டிட்டு நம்ம வாகனம் எடுக்கிற மாதிரி அந்த அந்த இது பார்த்திங்கன்னா இந்த எல்லாத்துக்குமே எல்லா மாடல்ஸுக்குமே பொருந்தும். ஸோ அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லா ஸ்கூட்டர்ஸ் இந்த பேசிக் மாடல் எல்லாத்துக்குமே வரும். ஸோ இனிஷியல் பேமெண்ட் கம்மியாக வரும்போது இதில் டாக்குமெண்ட் சார்ஜோடு சேர்த்து ஒரு கொஞ்சம் தான் உங்களுக்கு கூட வரும். ஸோ அப்படி வரும்போது உங்களுக்கு இனிஷியல் பேமெண்ட் கம்மியாக பே பண்ணி இந்த வாகனத்தை எடுக்கிற மாதிரி இந்த இது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது 499, 799, 12,099 சொல்லி இந்த 3 ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. இது 12,099ங்கிறது எப்படின்னா அந்த 160cc உங்களுக்கு அந்த இனிஷியல் பேமெண்ட் கட்டி எடுக்கலாம். ஸோ 160cc பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 1,27,700 ரூபா ஆன் ரோட் ப்ரைஸ் வருது. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம அதில் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி 7,000 ரூபா பெனிஃபிட் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அப்போ அதுவே ஒரு அமௌண்ட் குறையும். ப்ளஸ் இனிஷியல் பேமெண்ட் இப்போ இனிஷியல் பேமெண்ட் இவ்வளோ கொடுக்குறாங்கன்னா அந்த பெனிஃபிட்டை கழிச்சிட்டு தான் அவங்ககிட்ட வாங்குவோம். ஸோ அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 17,000 ரூபா இனிஷியல் பேமெண்ட் இருக்குது அப்படின்னா இந்த 7,000 ரூபா ஆப்ஷன் அவங்களுக்கு இருந்ததுன்னா அதை கழிச்சிட்டு 10,000 ரூபா கட்டி எடுக்கிற மாதிரி வந்துடும். ஸோ அப்போ ஒரு 10,000 ரூபா கட்டி கூட ஃபினான்ஸில் ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட் வெஹிக்கிள் 1,27,700 ரூபா வண்டி எடுக்கலாம். ஸோ பட் ஆனால் என்னென்னா இப்போ அந்த லோ இனிஷியல் பேமெண்ட்டுன்னு வரும்போது நிறைய கஸ்டமர்கிட்ட உள்ள குழப்பம் என்னென்னா சார் அது போனால் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. பட் அப்படி இல்லை, கண்டிப்பாக கொடுப்பாங்க. பட் லோ இனிஷியல் பேமெண்ட்டுன்னு வரும்போது நிறைய பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டில் என்னென்னா எல்லாமே டீட்டெயில்டாக போட மாட்டாங்க. பட் நான் இந்த ஒரு தருணத்தில் நான் அதை டீட்டெயிலாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா கஸ்டமருக்கு ஏதோ கொடுக்கும் என்னதோ சொல்கிறோம் ஏமாற்றி உள்ளே வர வைக்கணுங்கிறது இல்லாமல் தெளிவுபடுத்தினா அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அந்த ஆப்ஷனோடு அவங்க வருவாங்க. லோ இனிஷியல் பேமெண்ட்டுன்னு சொல்லி ஒரு கம்பெனி கொடுக்கும்போது என்னென்னா குறைஞ்ச முன்பணம். ஸோ அப்போ நாளைக்கு எதுக்காக அந்த குறைஞ்ச முன்பணம் வச்சுருக்காங்கன்னா மக்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. பட் ஆனால் அதுக்கு ப்ரூஃப் அவங்க என்ன கேட்பாங்கன்னா ஓன் ஹவுஸ் ரெண்டல் இல்லாமல் ஓன் ஹவுஸாக இருந்திருந்தா மேபி இப்போ நான் எடுக்கிறேன் எங்கள் அப்பா சொந்த வீடு நான் அந்த வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னாலும் அதை கொண்டு அந்த ரேஷன் கார்டு ப்ரூஃப் கொண்டு வந்துக்கிட்டேன்னா எல்லோரும் ஒரே வீட்டில் இருக்காங்கங்கிற ப்ரூஃப் வச்சு அதை யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் பழைய அக்கௌண்ட்டாக இருக்கணும். கடைசியாக ஒரு 3 மாதம் டிரான்சாக்ஷன் இருக்கணும். ஸோ இது எதுக்காக அவங்க கேட்காங்கன்னா இவ்வளோ லோன் அமௌண்ட் ஜாஸ்தியாக இருக்கும்போது அந்த கஸ்டமர் எலிஜிபிள் அது கட்ட முடியுமா? ஏன்னா என்றைக்குமே கட்ட முடியாத ஆள்கிட்ட ஒன்று கொடுத்துட்டு அவங்கள்ட்ட போய் இது பண்ணுறதை விட இது கட்டக்கூடிய இது அவங்களுக்கு இருக்குன்னா அந்த ஆப்ஷனை அவங்களுக்கு சொல்லி நம்ம அவங்க எடுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு கட்ட முடியும் அப்படின்னா அந்த லோ இனிஷியல் பேமெண்ட்டை இது பண்ணி பண்ணலாம். ஸோ அந்த ப்ரூஃப்ஸ் இது உடனே சொந்த வீடுன்னா அப்போ பெரிய வசதியான சிட்டி சைடில் இருக்கவங்க தான் அப்படிங்கிறது இல்லை. கிராமத்தில் அவங்க சொந்த வீடு வச்சுருந்தா ஒரு விவசாயி சொந்த வீடு வச்சுருந்தா கூட அவங்களுக்கு எடுக்கலாம். ஸோ வீடு எவ்வளோ பெரிய வீடு அப்படிங்கிறதுலாம் இல்லை, சொந்த வீடாக இருக்கணும் அவ்வளோதான். ஸோ அதனால் சாதாரணமாக நம்ம ரூரல் ஏரியாவில் கிராமப்புறங்களில் வசிக்கிற மக்கள் கூட அவங்க சொந்த வீடு வச்சுருந்தாங்கன்னா இது பண்ணிக்கலாம். அவங்களும் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. இன்றைக்கி யாருமே இந்த பேங்க் அக்கௌண்ட் இல்லாமல் யாருமே கிடையாது. அந்த அக்கௌண்ட்டில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதம் ஏதாவது போட்டுட்டு வருவாங்க. அது ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஒரு 3 மாதத்துக்குரிய அது காமிச்சா போதும். இந்த 2 இருந்தாலே போதும். அவங்களுக்கும் அது எலிஜிபிள். ப்ளஸ் பொதுவாக இன்றைக்கி எல்லாருமே சொல்லுவாங்க சிபில் பார்ப்பாங்கன்னு சொல்லி. அந்த ஒழுங்கான லோன் கட்டினாங்கன்னா சிபில் நல்லாயிருக்கும், ஒழுங்கான லோன் கட்டலைன்னா அவங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இது நல்லா ஒழுங்காக கெட்டவங்களுக்கு ஒரு லோன் கொடுக்குறது ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி இந்த ஆப்ஷனில் உள்ள மக்கள் அந்த இதெல்லாம் அந்த ப்ரூஃபை கொண்டு வரும்போது இமீடியட்டாக லோன் அப்ரூவல் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ இது போக நிறைய பேர் கேட்பாங்க 0% இன்ட்ரெஸ்ட்டில் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லி. 0% இன்ட்ரெஸ்ட்லேயும் ஹீரோ மோட்டோ கார்ப்பில் ஹீரோ ஃபின்கார்ப் மூலிமா பண்ணி கொடுத்துருக்காங்க. 30,000 லோன் அமௌண்ட்டு போதும் அப்படின்னு எடுக்கிறவங்களுக்கு அந்த 6 மந்த்ஸில் பே பண்ணுற மாதிரி ஸ்கீமுக்கு 0% ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அது போக லோ இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. நார்மலாக எடுக்கிறவங்களுக்கு 6.99, 8.99 இந்த ஸ்கீம்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டும் எப்படின்னா சிலர் எனக்கு முன்பணம் குறைச்சி தான் கட்ட முடியும், என்கிட்ட குறைஞ்ச அமௌண்ட் கட்டலாம் அப்படின்னு இனிஷியல் பேமெண்ட் குறைஞ்சால் கட்டுறவங்களுக்கு இந்த லோ இந்த லோ இன்ட்ரெஸ்ட் ஸ்கீம்லேயும் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இது போக ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஹீரோ கூட டைப் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த பேசிக் செக்மெண்ட் வண்டியிலேருந்து எல்லா வண்டியுமே இப்போ ஸ்ப்ளெண்டருக்கு வேறு கேஷாக எதுவும் பெனிஃபிட் இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்ப்ளெண்டர் பேஷன் ஹெச்எஃப் டீலக்ஸுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஹீரோவிலேருந்து நம்ம ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டராக இருந்து நம்மகிட்ட வண்டி எடுக்கிறதா இருந்தால் அவங்க ஃபினான்ஸ்
இருந்தாலும் சரி, அவங்க ஃபினான்ஸில் எடுக்காமல் கேஷுக்கு எடுத்தாலும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலே அவங்களுக்கு வந்து அவங்க ஃபினான்ஸில் எடுக்கும்போது ஒரு 1000 rupees கேஷ் ஆஃபர் மாதிரி பண்ணி கொடுக்குறோம். இது போக ஸ்கூட்டராக இருந்தாச்சுன்னா அதே ஹெச்டிஎஃப்சியில் 2000 ரூபா கேஷ் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம். அது வந்து அவங்க ஹெச்டிஎஃப்சி ஃபினான்ஸ் அக்கௌண்ட்டில் அவங்களோட அக்கௌண்ட் வச்சுருந்தேன்னா அந்த இது பண்ணி கொடுக்குறோம். ஸோ இது போக இன்னும் ஸ்ரீராம் ஃபினான்ஸ் இருக்குது, ஆரஞ்சு ஃபினான்ஸ் இருக்குது, ஹெச்டிபி ஃபினான்ஸ் இருக்குது, ஐஎஃப்சிஎல் ஃபினான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரும் இதை மாதிரி ஒரு மல்டிபிள் சாய்ஸோடு வருவாங்க. இப்போ இந்த 2 ஃபினான்ஸும் இப்போ இனிஷியலாக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு எல்லா ஆஃபரும் கிளப் பண்ணி பார்க்கும்போது கஸ்டமருக்கு வந்து ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொல்கிறேன்ல, ஹீரோ ஃபினான்ஸில் வந்து லோ இனிஷியல் பேமெண்ட்டுன்னு சொல்லி இது பண்ணுறோம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7000 ரூபா கட்டி கூட எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ 7000 ரூபா கட்டி எடுக்கிற கஸ்டமருக்கு அந்த ஆஃபர் ஒரு ஸ்கூட்டர் எடுக்கிறாங்கன்னா அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 6000 ரூபா மைனஸ் பண்ணிடலாம். அப்போ எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும்? 1000 ரூபா தானே கட்ட வேண்டியிருக்கும். ஸோ கேஷுக்கு தாங்கிறதில்ல, ஃபினான்ஸில் எடுத்தாலும் இந்த ஆஃபர் கிடைக்கும்போது அந்த ப்ரூஃப்லாம் நல்லா ப்ராப்பராக வச்சு கொண்டு வந்தாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 ரூபா கொடுத்து கூட ஒரு ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு போகலாம். 1000 ரூபா கொடுத்து ஸ்கூட்டர் ஓட்டிகிட்டு போனால் நீங்களே ஒன்று எடுத்துட மாட்டீங்க. ஸோ இதுதான் இந்த தீபாவளிக்கு வந்து எங்கள் ஹீரோ கம்பெனி அண்ட் ஃபினான்ஸ் எல்லாம் சேர்ந்து விஜய் பைக்ஸோட நாங்களும் சேர்ந்து இந்த டைப் பண்ணி ஒரு நல்ல பெனிஃபிட்டாக கஸ்டமர் கொடுக்கணும்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ நிறையா வந்து நம்ம கம்பெனிஸாக இருக்கட்டும், நிறையா வந்து ஷாப்பில் வந்து டிஜிட்டலாக வந்து நிறையா விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த டிரான்சாக்ஷன் ப்ராசஸ்க்காண்டி கூகுள் பே, ஃபோன்பே, இதை மாதிரி பேடிஎம், இதை மாதிரி நீங்கள் ஏதாவது வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுருக்கீங்களா சார்? எங்கள் விஜய் பைக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்ததுலேருந்தே டிஜிட்டலைசேஷனுங்கிறது வந்து நம்ம இந்தியாவில் வந்துடுச்சு. ஸோ நான் வந்து இனிஷியலாகவே வந்து எங்கிட்ட கூகுள் பே உண்டு, பேடிஎம் உண்டு, ஃபோன்பே உண்டு, நார்மல் யூபிஐ, பேங்க் யூபிஐன்னு சொல்லுவோம். எந்த பேங்க்னாலும் யூபிஐ இருந்தால் எந்த பேங்க்னாலும் பண்ணலாம். ஸோ இது எல்லா ஆப்ஷனுமே நாங்கள் வச்சுருக்குறோம். ஸோ எந்த ஒரு வாடிக்கையாருக்கும் டிஜிட்டலைசேஷனானாலும் சரி, ஃபினான்ஸ்னாலும் சரி, கேஷ்னாலும் விஜய் பைக்ஸில் வந்து எல்லாமே அப்ளிகபிள், எந்த ஒரு இதுவும் கிடையாது. அது போக நாங்கள் அடிஷ்னலாக ஒன்று வச்சுருக்கோம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் கூட டைப் பண்ணி பைன் லேப்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஸ்வைப்பிங் மிஷின். இது எப்படின்னா, இப்போ நாங்கள் வந்து ஃபினான்ஸு கொடுக்குறோன்னா நாங்கள் ஒரு இஎம்ஐ சொல்கிறோம், நாங்கள் ஒரு இனிஷியல் பேமெண்ட் சொல்கிறோம், நாங்களே ஒரு வட்டி சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே வந்து நாங்கள் ஒரு ஸ்கீம் வச்சு கஸ்டமர் கொடுக்குறது. இப்போ சில கஸ்டமர் வந்து ஒரு பர்டிகுலர் பேங்க்கில் அவங்க வந்து ஒரு மெம்பராக இருப்பாங்க, அதில் ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஹோல்டராக இருப்பாங்க. அப்போ அவங்க அதோட டெபிட் கார்டு வச்சுருப்பாங்க. ஸோ டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ வச்சுருப்பாங்க. அப்போ அவங்க வந்து அவங்களுக்குன்னே சொல்லி அந்த பேங்க்கில் சில நேரங்களில் நல்ல பேமெண்ட் பண்ணிக்கூடிய கஸ்டமராக இருந்தாச்சுன்னா அந்த பேங்க்கில் லோன் கிடைக்கும். பட் ஆனால் பேங்க்குக்கு டேரெக்டாக போய் லோன் அப்ரூவல் வாங்குங்கிறது வந்து ரொம்ப சிரமம். இன்றைக்குள்ள காரியத்தில் 2 வீலருக்கு லேஸில் போய் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்கெல்லாம் எங்ககிட்ட அவங்களுடைய டெபிட் கார்டோ கிரெடிட் கார்டோ கொண்டு வந்தாங்கன்னா அந்த மிஷினில் நாங்கள் ஸ்வைப் பண்ணி பார்க்கும்போது அந்த கஸ்டமருக்கு ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி வச்சு அவங்க அந்த இதில் லாகின் பண்ணாங்கன்னா அவங்க பேங்க்கில் அவங்க அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணுறதை வச்சு எவ்வளோ லோன் அமௌண்ட் கொடுப்பாங்க, என்ன இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்கங்கிறது அவங்களுக்கே தெரியும். அதை சூஸ் பண்ணி அந்த கார்டு மூலிமா அந்த இதில் ஸ்வைப் பண்ணி அவங்களே அந்த இஎம்ஐ ஆப்ஷனை சூஸ் பண்ணிடலாம். எங்களுக்கு தரவே வேண்டியதில்லை, எங்களுக்கு டாக்குமெண்ட் சார்ஜ் தர வேண்டியதில்லை, எந்த இதுவுமே கிடையாது. எந்த சார்ஜஸுமே இல்லாமல் அவங்களே அவங்க கார்டை ஸ்வைப் பண்ணி அவங்க பேங்க்கில் என்ன ஸ்கீம் இருக்குங்கிறது அவங்களுக்கே மெசேஜ் வரும். அதில் எந்த ஸ்கீமில் அவங்களே எடுக்கிறாங்களோ அந்த இதை சூஸ் பண்ணி எங்ககிட்ட ஃபினான்ஸே கேட்காம அவங்களே அந்த சாய்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஹீரோ மோட்டோ கார்ப் வந்து ஹீரோ டீலர் எல்லாரையுமே பண்ண வச்சுருக்குறாங்க. இதில் மேக்ஸிமம் டீலர்ஸ் இதுக்கு வந்து நாங்கள் எலிஜிபிள் ஆகிட்டோம். ஸோ எங்கிட்ட வந்து நான் ஹீரோலாம் சொல்கிறதுக்கு முன்னாலே நாங்கள் ஒரு 1 இயராக நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம். பட் நிறைய கஸ்டமருக்கு இதோடைய அவேர்னஸ் இல்லை, இது என்னன்னு தெரியல. இது வந்து எங்ககிட்ட தாராளமாக பண்ணிக்கலாம். எங்ககிட்ட அவங்க எவ்வளோ வட்டி என்னதுமே கேட்க வேண்டாம். அவங்களே அவங்க கார்டை ஸ்வைப் பண்ணி அவங்க பேங்க்கில் வந்து மெசேஜ் அவங்க மொபைலுக்கு வரும், என்ன ஸ்கீம்லாம் இருக்குதுன்னு அதில் சூஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி அவங்க எடுத்துக்கிடலாம். அவங்க திருப்பி அவங்களுடைய எப்படி இஎம்ஐ கட்டுவாங்க அப்படின்னா அவங்க அக்கௌண்ட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பேங்க்கே இஎம்ஐ எடுத்துக்கிடுவாங்க. ஸோ இது வந்து கஸ்டமர் வந்து தெம்செல்ஃப் அவங்களே வந்து என்ன ஸ்கீம் வேணும்னு அவங்களே அவங்க பேங்க் வச்சு சூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஆப்ஷனும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஒரு ஃபெஸ்டிவல் சீசன், தீபாவளிக்கு முன்னால் இந்த பூஜா ஹாலிடேஸ்லேருந்து இன்னும் வரக்கூடிய அந்த தீபாவளி வரைக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆஃபர். ஏன்னா இந்த கோவிட் சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு நல்ல ஆஃபர் வந்து எங்கள் கம்பெனி எங்கள் கூடயும் டைப் பண்ணி ஃபினான்ஸ் கூட டைப் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல ஆஃபர் கஸ்டமருக்கு கொடுத்துருக்கிறது வந்து எங்களுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ
இந்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்தி திருநெல்வேலி பகுதியில் உள்ள மக்கள் வந்து நம்ம டவுன் ஆர்ச் மற்றும் ரத்னா தியேட்டருக்கு பக்கத்தில் இருக்கிற விஜய் பைக்ஸ் இந்த டீலர்ஷிப்புக்கு வந்து நீங்கள் இந்த உங்களுடைய வாகனத்தை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த ஆஃபரை நீங்கள் பயன்பெற்று சந்தோஷமாக நீங்கள் இந்த தீபாவளியை செலிப்ரேட் பண்ணுங்கள். விஜய் பைக் சார்பாகவும் ஹீரோ மோட்டோகார் சார்பாகவும் தரணி டிவி சார்பாகவும் வாடிக்கையாளர் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய இனிய பூஜா மற்றும் தீபாவளி வாழ்த்துக்கள். ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரி உங்களோட ஆஃபர்ஸ் வந்து நம்ம திருநெல்வேலி மக்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக பயன்படுற மாதிரி வாடிக்கையாளர்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு எனது சார்பாகவும் எங்கள் தரணி சார்பாகவும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ மேடம்.